Hi students, welcome to MX 7th Marks Term 3 Chapter 1 Number System Page number 31. First question, share the grid to multiply 0.3 into 0.6. 0.3 பாருங்க first 1's tens அப்போ 3 by 10 ஓகேவா 1's tens அப்போ 6 by 10 6 3s are என்ன வரும் உங்களுக்கு 18 கீழே இங்கே என்ன இருக்குது 10 into 10 100 ஆகிடும் இப்போ நம்ம அதை திரும்பவும் நம்ம டெசிமலில் எழுதணும் அப்படின்னா 1's tens 100 அப்போ 0.18 வரும் அப்போ 100 என்ன ஆகாது கீழே எழுதக்கூடாது நம்ம ஏன்னா இதை தான் என்ன பண்ணிட்டோம் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம் ஓகேவா அப்போ 18 by 100ங்கிறது 0.18 இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி இந்த கிரிட் மெத்தடில் கிரிட்னா ஷேர் பண்ணி காமிச்சு இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்களா அந்த அட்டவணையில் வந்து நம்ம ஷேர் பண்ணி இதை இந்த ஆன்சர் 18 எப்படி வருதுங்கிறத காமிப்போம் ஃபஸ்ட்டு இந்த 3 by 10 எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 by 10 இருக்குது அப்போ இந்த ரோ இருக்குல்ல ரோ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் இந்த இருக்குது பாருங்கள் 1 2 3 10 இருக்கா இந்த 10 3 ஃபுல்லாக ஷேர் பண்ணிடணும் ஒரு கலர் வச்சு என்ன பண்ணிடணும் இது ஃபுல்லாக இந்த 3 ஃபுல்லாக ஷேர் பண்ணிடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் 6 by 10 இருக்கா இங்கே அது கவுண்ட் பண்ணுங்கள் காலத்துக்கு வாங்க 1 2 3 4 5 6 இது ஃபுல்லாக ஒரு கலர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடணும் ஷேர் பண்ணும்போது இந்த 18 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஏன்னு கேளுங்களேன் இங்கே ஒரு கலர் கொடுத்துருவோம் நம்ம என்ன பண்ணுவோம் இதில் ஒரு கலர் கொடுத்துருவோம் இது ஃபுல்லாக இந்த 3 ஃபுல்லாக ஒரு கலர் கொடுத்துட போகிறேன் ஓகேவா திரும்ப என்ன பண்ண போகிறோம் இந்த 6 ஃபுல்லாக ஒரு கலர் கொடுப்போம் இந்த இருக்குல்ல இந்த 6 அப்போ இங்கே ஒரு கலர் இதில் ஒரு கலர் கொடுக்கும்போது இந்த இடத்துல ரெண்டும் ஒன்று சேர்கிற இடத்துல இந்த இடம் கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த இடம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த பார்த்திங்களா 6ஓட இங்கே டபுள் ஷேட் ஆகுதா அப்போ இதில் தான் உங்களுக்கு என்ன இந்த 18 வந்து இங்கே கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஷேர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 3 ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் ப்ரௌன் கலர் இந்த 6 வந்து என்ன ப்ளூ கலர் அதான் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கப்ப அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த பிளேஸ் பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கா எந்த பிளேஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஓகேவா இப்போ உங்களுக்கு 18 இப்போ நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம் இதில் 18 கிடச்சிருச்சு இப்போ 100ல் 18 இங்கே நம்ம 18 தனியாக ஷேர் பண்ணி நம்ம காமிச்சாச்சு இந்த கிரிட் டு மல்டிப்ளை இந்த சம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் த ஏரியா மாடல் டு மல்டிப்ளை 1.2 into 2.5 ஏரியா மாடலில் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க என்னது ஏரியா மாடல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிக்சர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த பிக்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து நான் சும்மா போட்டிருக்கேன் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் என்ன பண்ணுறேன் ஒரு பிக்சர் ரெக்டாங்கிள் பிக்சர் இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1.2 அந்த 1 நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டுட்டேன் ஒரு ஹோல் நம்பராக இருக்குல்ல இங்கே 2.5 இருக்குது இப்போ அந்த 1 ஹோல் நம்பர் இங்கே போட்டாச்சு இந்த பிக்சர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல இந்த 1 நம்ம இங்கே போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குது இங்கே ஹோல் நம்பர் 2 இருக்குது ஸோ இதை வந்து நான் 2வாக பிரிக்கிறேன் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 2வாக பிரிக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 0.2 அதாவது என்ன சொல்லுவோம் இதை இந்த சைடு நம்ம எழுதுறது வந்து 2 by 10ன்னு எழுதுவோம் என்ன எழுதுவோம் 2 by 10ன்னு எழுதுவோம் அதாவது 10th பிளேஸில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 10th 2 நீங்கள் செகண்ட் மிட்டம்லேயே இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் வந்திருக்கும் கொஞ்சம் 2 by 10ன்னு எழுதுவோம் அதை வந்து இப்போ இதுலேயுமே என்ன பண்ணிடுவோம் போன டைதி சம்லாம் வேற போட்டிருப்போம் இதை சின்னதாக இங்கே வந்து நம்ம கோடு போட்டு காமிப்போம் 2ன்னு ஓகேவா இங்கே 2க்கு என்ன பண்ணியிருக்கேன் இந்த 2 லைன் ஓகேவா உங்களுக்கு தெரியும் இதுலேயே இந்த 2 லைன் போட்டிருக்காங்களா அது மாதிரி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் 0.5 இருக்குது 0.2 ஃபினிஷ் பண்ணிட்டோம் 0.5 இருக்குது 0.5க்கு இங்கே வந்து 5 லைன் நான் போடுறேன் ஓகேவா இங்கே ஒரு 5 லைன் அதுதான் இந்த பிக்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஆன்சர் இது ரெண்டையும் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருதுன்னு பிக்சர் அவங்க கொடுத்துட்டாங்க இது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்
ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹோல் நம்பர். இங்கே 2 ஹோல் நம்பர் இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது? 2 ஹோல் நம்பர் இருக்குது. அந்த 2 எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு 1.2 2.5 என்ன ஆன்சர் வருதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? 10th பிளேஸ்னு எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 10th பிளேஸ். அப்போ 0 பாயிண்டில் தான் நீங்கள் எடுக்கணும். 10th பிளேஸ் எடுக்கும்போது 9 வந்துச்சா, அப்போ 9/10. இது நம்ம 9/10ங்கிறப்ப கீழே வந்து உங்களுக்கு 0 பாயிண்ட் அந்த மாதிரி வந்துடும். 9/10 ப்ளஸ் இன்னும் என்ன கூட்ட போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து 100th பிளேஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 இருக்குது. அப்போ என்ன எழுதுவீங்க? 10/100. என்ன எழுதுவீங்க? 10/100. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா 1.2 2.5 நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 1.2 2.5 எழுதியாச்சு. 5 2s are 10, 0 ரிமைண்டர் 1, 1 5s are 5, 5 + 1 6, 2 2s are 4, 1 2s are 2, 0, 10க்கு 0 ரிமைண்டர் 1. இங்கே என்ன வரும்? 3. இங்கே 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோன்னா ஆன்சர் 3. அந்த ஆன்சர் அதுலேயும் வரணும். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே 2 ப்ளஸ் இது 9/10ங்கிறத 0 பாயிண்டில் நம்ம எழுதணும்னு சொல்லணும் உங்களுக்கு. அப்போ 1s 10s அப்போ 0.9 வந்துடும். இப்போ 1s 10s 100 அப்போ இங்கே பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 2 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. பாயிண்ட் வச்சு 2 0, ஏன்னா இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல, அதனால். இப்போ 0.9. ஓகேவா? இப்போ 0.10 அதையும் எடுத்து எழுதிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0, 9 + 1 10க்கு 0 ரிமைண்டர் 1, 2 + 1 3, 3.00. அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 3. நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 14ல் உள்ள ட்ரை திஸ் 2.35 × 10. அவங்களே வந்து 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இதில் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு அதே டைப்பில் இந்த ரெண்டையும் வந்து போட சொல்லியிருக்காங்க. 1s 10s 100 அப்போ 235/100 எழுதிட்டு × 10 அங்கேயே கொடுத்துருக்காங்க. 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 235/10. அப்போ இதை எப்படி பாயிண்ட் வச்சு எழுதணும் அப்படின்னா இங்கே 10 இருக்கிறதுனால 1s 10s அப்போ வந்து பாயிண்ட் எங்கே வரும்? 3க்கும் 5க்கும் இடையில. அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2.35 × 100 கொடுத்துருக்காங்க. இதே தான் 100 நம்ம எல்லாத்துக்குமே கீழே வரும், ஏன்னா அதே நம்பர் தானே 3க்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ 100 எழுதுங்க. × 100 100 டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இருக்கிறது 235 மட்டும்தான். பாயிண்ட் 0 வச்சுக்கோங்க. பாயிண்ட் 0 வைக்கும்போது இந்த 0க்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதுக்கு வேல்யூ கிடையாது. வேல்யூ மாறாமல் அதுவே 235 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு அதே 2.35 1s 10s 100 கீழே இங்கே 1000 எடுத்து எழுதணும். இப்போ 2 சைஃபருக்கும் 2 சைஃபரும் கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே 1 இருக்கிறதுனால இதே 235 தான் வரும். இங்கே வேல்யூ வந்து மாறாது. ஸோ 10ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 235. இந்த 0 ஒன்று ஆட் ஆகிக்கும். இப்போ 0.0 சும்மா நம்ம மேலே வச்ச மாதிரி. இப்போ வேல்யூ மாறாமல் அதுவே 2350 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 0.6 × 10. இப்போ 1s 10s அப்போ 6/10 × 10. 10ம் 10ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷனும் நம்ம நோட்டில் வந்து போடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 7.63 × 10. இப்போ எப்படி போடுவோம்? 1s 10s 100 அப்போ 763/100 × 10. 0 0 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 763/10. அப்போ எப்படி பாயிண்ட் வைப்பீங்க? 1s 10s அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 76.3. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 7.63 × 100. ஸோ அதே மாதிரியே தான், இதே 100 தானே எல்லாத்துக்குமே, அதே சேம் டிஜிட்டில் தானே பாயிண்ட் இருக்குது. அப்போ 763/100 × 100. 100ம் 100ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 763 மட்டும்தான் இருக்கும். திரும்ப எப்படி எழுதுவாங்க? 763.0. ஓகேவா? இப்போ வேல்யூ மாறாமல் அந்த ஆன்சரே வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 7.63 × 1000. அப்போ இப்போ இதுக்கு கீழே என்ன எழுதுவோம்? 100 எழுதுவோமா? அப்போ 763/100 × 1000.
இப்போ இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆகிடும். அப்போ 760 வரும். இது கூட ஒரு 0.0 சேர்த்துக்கிட்டோன்னா வேல்யூ மாறாமல் இந்த வேல்யூ மட்டும் வரும். ஓகேவா? இதெல்லாம் எடுத்து நம்ம டேஷில் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 0.6 into 100 கொடுத்துருக்காங்க, இங்கே 10 கொடுத்துருக்காங்களா, இங்கே 100, இங்கே 1000. அப்போ 1s 10s, அப்போ 6/10 into 100, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 6 into 10 ஆன்சர் 60. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் 1 by 1 போட்டுடலாமா? நம்ம இதை வச்சு கூட டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம். நீங்கள் பாயிண்ட் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, அப்போ போட்டு தான் நீங்கள் எழுதணும். 63.237 into 10, 63237 எடுத்து எழுதுங்க. 1s 10s 100 1000. ஸோ அப்போ கீழே வந்து 1000 வர 3 ஆப்ஷனுக்கும் 1000 போட்டுருங்க. கீழே 10 10க்கு 10 கேன்சல். பேலன்ஸ் இருக்கிறது 63237/100. ஓகேவா? இப்போ பாயிண்ட் வைப்போமா? 1s 10s 100. பேலன்ஸ் என்ன இருக்குது நம்பர்? இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் அதே கொஷின். இங்கே வந்து 100, அடுத்தது 1000. கீழே என்ன வரும்? இப்போ அதே 1000 தான் இன்ட்டு 100 வரும். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் பண்ணிவிடுவோம். திரும்ப 63237 எடுத்து எழுதுறீங்க. எழுதிட்டு திரும்ப கீழே பேலன்ஸ் இருக்கிற 10. அப்போ 1s 10s அவ்வளோதான் பாயிண்ட்டு. இங்கே 3 2 3 6 எழுதுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 0 சேர்த்தாங்கல்ல, நம்ம 0 ஆட் பண்ணாலும் இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. ஆன்சர் கடைசியில் என்ன வரும்னா இதுதான் உங்களுக்கு வரும். இங்கே 0 ஆட் பண்ணாலும் அதுதான். நெக்ஸ்ட்டு 1000, 63.237 into 1000. 1000க்கு வரும்போது அதே தான் கீழே இங்கே வந்து 1000 தான் வரும் நமக்கு. அந்த 1000 எடுத்து எழுதிடுங்க. இங்கே உள்ள 1000 1000 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 63237.0 எழுதினாலும் ஆன்சர் என்ன வரும்? இந்த வேல்யூ தான். ஓகே, இதை எடுத்து டேஷில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, அதை எடுத்து எழுதியாச்சு. இங்கே 0.0 வச்சுட்டோம். இங்கேயும் நீங்கள் 0 போட்டாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஜீரோஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூஸ் கிடையாது. நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், அதை போடலனாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள் 1s 10s, அப்போ கீழே 10, 1s 10s கீழே 10, இங்கே 1000 இருக்குது. 0 கேன்சல் ஆகிடும். 6 into 100 600. இங்கே 6, இங்கே 60, இங்கே 600. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.